அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக அரசை கண்டித்து அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி சார்பில் நாளை ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக இபிஎஸ் அறிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். திமுக அரசை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் இணைந்து அனைத்து மாவட்டங்களிலும் நாளைய தினம் கண்டன ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில தேர்தல் விதிகள் அமலுக்கு வந்த ஒரு சூழலில் அந்த போராட்டத்திற்கான அனுமதி என்பது கிடைக்குமா என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்திருந்தது. இதற்கிடையே திட்டமிட்டபடி அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று இபிஎஸ் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகள், சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள், போதைப் பொருள் புழக்கம், விண்ணை முட்டும் விலைவாசி உயர்வு முதலானவற்றை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் இணைந்து வருவாய் மாவட்ட தலைநகரங்களில் நாளை காலை 10 மணி அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருப்பதால் உரிய அனுமதி பெற்று ஏற்கனவே திட்டமிட்டபடி அனைத்து இடங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். ஆகவே வருவாய் மாவட்டங்களுக்கு உட்பட்ட அதிமுக ரீதியான மாவட்ட செயலாளர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளை ஒருங்கிணைத்து தங்கள் வருவாய் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்களை சிறப்பான முறையில் நடத்திட கேட்டுக்கொள்கிறேன் என்றும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் சென்னை வருவாய் மாவட்டத்திற்கான கண்டன ஆர்ப்பாட்டம் நாளை காலை 10 மணி அளவில் எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே நடைபெறும் என்றும் இதில் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி, எம்ஜிஆர் நகர், கே சாலை, பம்பல் நல்லத்தம்பி தெரு சந்திப்பில் நடைபெற உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே திட்டமிட்டபடி நாளைய தினம் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று இபிஎஸ் அறிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.